தம்பிக்கு இதுல தெளிவா சொல்றேன். என் தாய் நிலத்தை நான் ஆளாம வேறொரு ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்னு என்னுடைய மறை சொல்லுது. வீட்டை நாட்டை நீயே ஆள்வது போல பாத்துக்கணும். அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என் தாய் நிலத்தை நான் ஆளாமல் வேறொரு ஆண்டு நான் வாழ்வது என்பது அடிமை. நீங்க அடிமை தானே, உங்களை யாரும் அடிமை இல்லைன்னா நீங்க அடிமைதான். சிவனே ஆனாலும் என் அம்மா அப்பாவுக்கு கீழன்னு சொல்லுவா. இப்போ அபூபக்கருக்கு கட்டி விட்டாச்சு. என் அப்படி சொல்ல முடியுமா? வில்லோட ராமன் கூட என் மாமன் வந்தா யோசிக்கணும் அப்படின்னு அவ பாட்டு படிக்க முடியும் ஹிந்துவா இருக்கும்போது. இப்போ அபூபக்கருக்கு கட்டி கொடுத்தவன அவ அப்படி படிக்க முடியுமா? அந்த ஹிந்து பெண்ணோட அப்பா அம்மா முன்னாடி அவ போனா அந்த அப்பா அம்மாவுக்கு செல்வம் கட்டும். இதே இது அபூபக்கருக்கு முன்னாடி அந்த பெண் போனா அந்த வழிபாடே பாடாயிரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? ஏன் மண்ணை நான் ஆளாமல் வேறொரு ஆண்டு நான் வாழ்வது அடிமை. பாகிஸ்தான் ஏன் விட்ட? பாகிஸ்தானும் உங்க நாடு தானே, ஏன் விட்ட? இப்ப அங்க போய் பேச முடியுமா? சரி, பாகிஸ்தான் அடிப்படையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதே அடிப்படையை இந்தியாவை ஏத்துக்கங்க. பாகிஸ்தான் அடிப்படையை ஏத்துக்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்தியாவின் அடிப்படையை உங்களை ஏத்துக்க முடியுமா? அடிமைங்கிறீங்க, அடிமை தானே. வீட்டை நாட்டை நீ ஆள்வது போல் பார்த்துக்கொள்ளணும். அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகு. அதான் நீ ஆம்பளையான்னு கேட்க. இருக்கிற ஹிந்து பெண்ணெல்லாம் அபூபக்கருக்கு போன்ற நபர்களுக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் மதம் மாத்திட்டு அப்புறம் நல்ல ஆண்மகனா இருக்கணும்னா எப்படி? வீட்டை நாட்டை நீ ஆளணும்னா எப்படி ஆள முடியும்? எப்படி ஆள முடியும்? நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வீடு, இது நம்ம நாடு, இது நம்ம ஆட்சி, நம்ம அதிகாரம். நான் மதம் மாறிட்டேன்னா அப்புறம் நல்ல வீடே இருக்காது, நல்ல காடும் இருக்காது, எல்லாம் சுடுகாடா தான் இருக்கும். கோயில்ல சிவனை எடுத்துட்டு திருவள்ளுவர் வச்சா நான் ஏத்துக்குவேன். பகவத்கீதை எடுத்துட்டு புனித நூலா திருக்குறளை கொடுத்தாங்கன்னா நான் ஏத்துக்குவேன். இதை எந்த அபூபக்கர் ஏத்துக்காரு? இதை எந்த ஜோசப் ஜெபஸ்டின் ஏத்துக்காரு? தமிழ்ல பேர் வச்சாதான் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சு பாருங்க. அப்ப தெரியும் உன் மண்ணு எது, நீ எந்த மண்ணு இருக்கன்னு. அதை விட்டு என் நிலத்தை நான் ஆளாம இருப்பது நான் அடிமைங்கிற? அடிமை தானே, நீங்க அடிமைதான். நீங்க அடிமைதான். அடிமைக்கு எதுக்கு வேட்டி சட்டை? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதிர்க்கிற மாதிரி இந்து பெண்ணை அபூபக்கருக்கு கட்டி கொடுத்துட்டு நான் அடிமைன்னா அடிமை தானே. நீங்க அடிமைதான். அந்த அடிமை ஓரமா தான் நிக்கணும், தலைவனா இருக்க கூடாது. என் நிலத்தை நான் ஆளாமல் இன்னொரு நாடு நான் வாழ்வது அடிமைனா தமிழ்ல பேர் வச்சோன்னு தான் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சு பாருங்க. யாருனாலும் யாரு இருக்கான்னு தெரியும். வெள்ளம் காய்க்காவலாம் வெள்ளம். பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஆள் இருந்தாதானே கரும்பு விற்கும். பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஆள் இருந்தாதானே வெள்ளம் வாங்குவான். அபூபக்கருக்கு கட்டி கொடுத்தா தாய் காலத்துக்கு ஆழ்வாங்களாம ஆளுவே நீங்க. உங்களுடைய அப்பா பாஷா அவர்களுடைய மரணம், அந்த உயிர் தியாகம் எல்லாம் இதுக்கு பயன்படணும். மீதி இருக்கிற சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு பயன்படணும். இதை சட்டத்தின்படி என்று அணுகுவது சரியா வராது. இது மானுட பற்றின் அடிப்படையில, ஒரு மாந்தனை அடிப்படையில கருணை கொண்டுதான் இதை பார்க்கணும். கருணை கண் கொண்டுதான் இதை பார்க்கணும். 25 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, 4 நூற்றாண்டை கழிச்சிட்டாங்க. இனி போய் சிறையில் வச்சு சித்திரம் செய்யறது சரியா இருக்காதுங்கிறதா என்னுடைய கருத்து.